எத்தனை பேர் காலையில் ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க? கர்த்தாவே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணீங்களா? 2-3 பேர் தான் சொல்றீங்க, மற்றவங்களாம் ஜோம் பண்ணலையா? சரி, கர்த்தர் உண்மை உள்ளவர். இதனால் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். முழு கவனத்தோட கவனிக்கணும். திரும்ப சொல்றேன், முழு கவனத்தோட கவனிக்கணும். கண்களை மூடிடக்கூடாது, கண்களை திறந்து கவனிக்கணும். உங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு போய் முகத்தை கழுவிட்டு வாங்க. நான் வாரம் வாரம் சொல்றது அதே தான், சரியா? எனக்கு சலிச்சு போகலை, இருந்தாலும் நான் சொல்லுவேன். வார்த்தை உங்ககிட்ட போய் கிரியை செய்கிற வரைக்கும் சொல்றது என்னுடைய வேலை. அந்த வார்த்தையினுடைய பலன் உங்க வாழ்க்கையில வெளிப்படுற வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். அதனால நீங்க என்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. அதனால தயவு செய்து கண்களை திறந்து உற்சாகமா இந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். நீங்க என்ன டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை தயவு செய்து கவனிங்க. ஓகேவா? சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நேரா போவோம். சங்கீதம் 143. சங்கீதம் 143 7 9 வசனங்கள். சங்கீதம் 143 7 9 வசனங்கள். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவரே, எங்களோடு கூட இந்த நாளில் பேசுங்க. இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்தீர். ஆகையினாலே நீர் இந்த நாளிலே போதகராய் வந்து அப்பா நீங்க எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக இந்த வசனங்களிலே இருக்கிறதான அப்பா உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும், எங்கள் செவிகளை திறந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும். எங்களுடைய இருதயம் சிந்தையும் எல்லாம் உணர்வுள்ளதாய் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். அடியேனை உம்முடைய வாயாக பயன்படுத்தும். நீர் இந்த நாளிலே அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்க பண்ணி உங்களுடைய விடுதலையை, உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுடைய மகிமையை இந்த நாளில் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. நீர் மாத்திரம் உயர்ந்துரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 3 நம்ம அதை தான் வாசிச்சோம். சங்கீதம் 143 கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு காரியத்தை தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது இந்த உலகத்துல பெரிய ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தப்போ நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், நிறைய காரியங்களை அவர் என்ன பண்றாருங்க, வெற்றி சிறந்தவராய் நிறைய காரியங்களை, யுத்தத்தை அவர் செய்தார். ஆனா அது மாத்திரமல்ல, அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. அவருக்கு விரோதமாய் எழும்புகிறதான பகைஞர் அநேகரா இருந்தாங்க. சவுல் ராஜாவிலிருந்து ஆரம்பித்து, காரணமே இல்லாமல் தாவீதை துரத்தின சவுல் ராஜாவிலிருந்து ஆரம்பித்து பல எதிரிகள் அவருக்கு விரோதமா இருந்தாங்க. சொந்த குடும்பத்திலிருந்தும் இருந்தாங்க. இப்படி நிறைய காரியங்கள் தாவீதுக்கு விரோதமா இருந்தது. ஆனாலும் அதற்கு மத்தியிலே தாவீது திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை தனக்குத்தானே சொல்லி கொண்டதும், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தாவே நீர் என்னுடைய புகலிடமா இருக்கிறீர், நீர் என்னுடைய அடைக்கலமா இருக்கிறீர் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுகிறத பார்க்கிறோம். இதுல நம்ம பாருங்க, கடைசியா நான் பார்க்கிறேன், அந்த 7வது வசனத்துல பாருங்க, சீக்கிரமாய் எனக்கு செவிகளும் என் ஆவி தோய்ந்து போகாதபடிக்கு, தோய்ந்து போகிறது இல்லையா, நான் குழியில் இறங்குகளுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். சரி, இப்போ போதும். கவனிங்க, இந்த நாட்களிலே நம்ம அநேகருடைய வாழ்க்கையில ஒன்றோ இரண்டோ இடங்களிலிருந்து பிரச்சனை அல்ல, பல இடங்களிலிருந்து இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான தாக்கங்கள், பல இடங்களிலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான எதிர்மறையான காரியங்கள், மனிதனால, சூழ்நிலைகளினாலே, பிசாசினாலே, இப்படி பல விதங்களிலே பல இடங்களிலிருந்து தாக்குதல் வருது. ஒரு இடத்திலிருந்து தாக்குதல் வந்தாலே நம்மளால சமாளிக்கிறது கஷ்டம். ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஆட்டங்கன்றோம். ஆனா பல விதங்களிலிருந்து ஒரு மனிதனுக்கு தாக்கம் உண்டாகும் போது என்ன செய்வது?
பல இடங்களிலிருந்து ஒரு மனிதனுக்கு, தேவ பிள்ளைக்கு பல இடங்களிலிருந்து பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்றது அப்படின்றத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தாவீது அவ்விதமான ஒரு நெருக்க நிலையில இருக்கிறார். இன்னைக்கு நான் செய்திக்கு நான் தலைப்பாக வைத்திருப்பது மல்டிபிள் பிரேக் த்ரூ, பன்முக விடுதலைக்கான ஒரு செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஏனென்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில, நான் திரும்ப சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நமக்கு பிரச்சனை இல்லை, பல பகுதிகளிலிருந்து பிரச்சனை. ஒரு சிலர்கிட்ட கேட்டா கணவன் இருந்து பிரச்சனை, பிள்ளைகள் இடத்துல இருந்து பிரச்சனை, மாமனார் மாமியார் கிட்ட இருந்து பிரச்சனை, அடுத்ததா வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, பங்காளிகள் இடத்துல இருந்து பிரச்சனை. அன்னைக்கு ஒரு நாள் குறிப்பிட்ட சகோதரியோடு பேசிட்டு இருந்தேன். அவங்க லைஃப்ல எப்படிதான் அவங்க உண்மையாலுமே எப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க சொல்றத பார்த்தா அவங்க பிரச்சனை ஒவ்வொரு, அதாவது ஒரே பிரச்சனையை பெருசா சொல்லல, பலவிதமான பிரச்சனையை என்கிட்ட 3/4 மணி நேரம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னால கவுண்டே வைக்க முடியல, எவ்வளோ பிரச்சனைகளா பாவம் ஒருத்தங்களுக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதான மனிதர்களை பார்க்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில கூட அந்த மாதிரி ஒரு பாதைகள் வழியாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இல்லை இனிமேலும் மேபி வருகிறதாகவும் இருக்கலாம். ஏன்னா நமக்கு வரப்போற காலங்கள் எப்படின்னு தெரியாது. ஆனா ஒன்று நமக்கு நிச்சயம், நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உறுதியா நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அந்த பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொண்டு ஜெய வீரர்களாய் தேவனுடைய நாம மகிமைக்காக எழும்பி நின்று அவருடைய மகிமையை நம்ம வெளிப்படுத்த போகிறோம். சரி, இந்த பகுதியில சங்கீதக்காரர் விதமாய் பாடின இந்த பாடல் எனக்கு விரோதமா இவ்வளோ எழும்புறாங்களே, இவ்வளோ கஷ்டமா இருக்கே என்று சொல்லி. ஆனா அதற்கு மத்தியில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு மாத்திரம் தேவன் நமக்கு வேண்டிய ரிசோர்ஸ், அதாவது வேண்டியதான நன்மைகளை, வேண்டியதான ஆலோசனைகளை, பதிலை தராமல் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ மல்டிபிளான ப்ராப்ளம்ஸ், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்தாலும், பெருக்கமான பிரச்சனைகள் வந்தாலும், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆராய்ஞ்சு பார்த்தா பெருக்கமான ஆசீர்வாதம் இல்லை, பெருக்கமான பிரச்சனைகள் தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? எங்க மல்டிப்ளிகேஷன் தாங்க, நான் ஆண்டவர்கிட்ட வந்ததுலேருந்து ஒரு நாளும் டிவிஷனோ சப்ட்ராக்ஷனோ கிடையாது, கூட்டலோ கழித்தலோ வகுத்தலோ இல்லை, ஒரே பெருக்கம் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? சரி, ஒரு பிரச்சனை வந்துச்சு, சால்வ் பண்ணலான்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை, ஒன்று முடியறதுக்குள்ளே அடுத்து வருது. இப்போ ஒன்று வரிசையா ஒன்றுக்கு பின் ஒன்று வந்தா கூட பரவாயில்ல, சமாளிக்கலாம். இப்போ 10 இடத்துல இருந்து 15 இடத்துல இருந்து ஒட்டு மொத்தமா நம்மளை என்ன பண்ணுதுங்க, பிரச்சனைகள் நமக்கு எதிராக வருகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆராதிக்கிறதான தேவன், அவரிடத்துல இவ்விதமான சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு அளவற்றதான வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எத்தனை இடத்துல இருந்து பிரச்சனை வந்தாலும், நீங்க ஆராதிக்கிற தேவன் அது எல்லாவற்றையும் விட சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த நம்பிக்கை நமக்கு எப்பயுமே வேணும். இந்த நம்பிக்கையோட இந்த பிரசங்கத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம போக போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அவருடைய வல்லமையை பற்றி ஒரு 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 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. போதும். இங்க கர்த்தருடைய நாமம் பல தடவை படிச்சிருக்கிறோம், சொல்லி பாட்டெல்லாம் பாடுறோம். என்னதுங்க? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரா, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ திறக்கிறது பூட்டுறது அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது? வீட்டுக்கு வாசல் என்னங்க இருக்கும்? கதவுல தான் என்ன இருக்கும்? பூட்டு, திறக்கிறது, அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் அவருடைய வல்லமை என்னவென்பதை. ஒருவரும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே அவர் தீர்மானித்த ஒரு காரியத்தை மீறி ஒருவரால் என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. எவருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அப்படின்றத முதலாவது நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச போகிறேன். இந்த செய்தியை போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஜபமும் இருக்குது, ஆனால் நல்லா கவனிக்கணும். இது முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரேயரை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறேன். அந்த ப்ரேயர்ஸை நீங்கள் தினந்தோறும் நீங்கள் ஜபிக்கணும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ஆவிக்குரிய நன்மைகள்
நான் போன வார பிரசங்கத்துல ஒரு காரியத்தை பேசினேன். விசுவாச மண்டலத்திலே எப்படி நடப்பது, எப்படி செயல்படுவது. கொஞ்சம் பெரிய பிரசங்கம் தான் போன வாரம். நல்ல வேலை நான் வரலன்னு யோசிக்காதீங்க. 1 மணி நேரம் 37 நிமிஷம், 1.25 மணி நேரம் பேசணும். அந்த பிரசங்கம் ரொம்ப பெரிய பிரசங்கம் தான். ஆனாலும் தயவு செய்து பிரசங்கத்தை போய் கேளுங்க, சரிங்களா? நல்ல வேலை நான் நேற்று போன வாரம் செகண்ட் சர்வீஸுக்கு வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர். உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, பரவாயில்ல, கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பிரசங்கம். அதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. சரி, இப்போ அதே போல இந்த ஆவிக்குரிய நன்மைகள் நமக்கு எங்கெங்க ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? நமக்குரிய ஆசீர்வாதங்கள்ல எங்க இருக்குதுங்களா? கர்த்தர் உண்டாக்கினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனாலும் உலகம் உருவாவதற்கு முன்னமே அவை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணி வச்சுட்டாரு? ஏற்படுத்தி வச்சுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஆவி மண்டலத்திலேயோ இல்ல பரலோகத்திலேயோ எனக்கான நன்மைகள் என்ன ஆகுது? இருக்குது, காத்து கொண்டு இருக்குது. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல. இப்ப இதே மாதிரி இன்னொரு பக்கம் சொன்னோம். இப்ப எப்படி தேவன் நமக்காக நன்மைகளை செய்து வைத்திருக்கிறாரோ அதே போல பிசாசு என்ன பண்றான்? அவனுடைய ராஜ்யத்திலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவே என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? தீமையான காரியங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். சரி, இப்போ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்று தர்றதுக்கு நமக்கு ஒரு வாசக்கதவு இருக்குது. அந்த வாசக்கதவு பேர் என்ன அப்படின்னா விசுவாசம், ஃபெய்த். அந்த வாசக்கதவு நல்லா திறந்தோம்னா அங்க இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். இந்த பக்கம் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இருளின் ராஜ்யம். இந்த பக்கமும் நிறைய திட்டங்கள் பிசாசு போட்டு வச்சிருக்கிறான். இங்க இருந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாசக்கதவு இருக்கு. அந்த வாசக்கதவு பேர் என்ன சொன்னேன் தெரியுமா? அறியாமை, இக்னரன்ஸ், அறியாமை. இத பத்தி அறிவு இல்லைன்னா அந்த கதவை நல்லா திறந்து வச்சிருவோம். அந்த கதவை திறந்தோம்னா பிசாசு என்ன பண்ணுவான்? அங்க இருந்து நேரா உள்ள வந்து நம்ம வாழ்க்கையில தீமையை கொடுப்பான், இருக்கிறத திருடிட்டும் போவான். அப்போ அறியாமைன்ற கதவை இழுத்து மூடணும், விசுவாசம்ன்ற கதவை நல்லா திறந்து வைக்கணும். இதை பத்தி தான் போன வாரம் பேசினேன். பரவாயில்ல, 2 நிமிஷத்துல சொல்லிட்டீங்க, நான் கேட்க மாட்டேன்னு நினைக்க கூடாது. போயிட்டு கண்டிப்பா கேட்கணும். ஃபுல்லா நீங்க பிரேக் பண்ணினாச்சும் கேளுங்க தயவு செய்து. சரி, இப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து எனக்கு வருகிறதற்கும், இந்த பக்கம் தீமையான காரியங்கள் இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து எனக்கு வருவதற்கும் வெறுமன இந்த 2 கதவுகள் மாத்திரமல்ல, ஆவியின் மண்டலத்துல ஒரு சில ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு சில காரியங்களை மையமாக வைத்து செயல்படுகிற காரியங்கள் இருக்கிறது. 4 காரியங்கள் இருக்கிறது ஆவியின் மண்டலத்திலே காணப்படுகிற 4 காரியங்கள். இதை பற்றி பேசி இதற்காக நாம் இதை குறித்து நம்ம சிந்திச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். 4 காரியங்கள். முதலாவது, அப்படி வரிசையை நான் சொல்றேன், அதுக்கப்புறமா அதை பத்தி பேசலாம். 4 முக்கியமான காரியங்கள். பலிபீடங்கள், 2வதா வாசல்கள், 3வதா ஜன்னல்கள், 4வதா கதவுகள். திரும்ப சொல்றேன், பலிபீடங்கள், வாசல்கள், ஜன்னல்கள், கதவுகள். நான் மேஸ்திரி மாதிரி வரிசையா ஜன்னல் கதவுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எப்படி நம்மளுடைய பிசிக்கல் வேர்ல்டுல வாசக்கதவு ஜன்னல் எல்லாம் இருக்குதோ, பலிபீடம்லாம் இருக்குதோ, அதே மாதிரி ஆவியின் மண்டலத்தில் இந்த 4 காரியங்கள் இருக்கிறது. திரும்ப சொல்றேன், பலிபீடம், வாசல்கள், ஜன்னல்கள், கதவுகள். இந்த 4 காரியங்களுமே ஆவியின் மண்டலத்தில் உங்க கண்ணுக்கு தெரியாத 4 காரியங்கள் இருக்கிறது. கடந்த வாரத்தில் ஒருத்தங்க பிரேயருக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அம்மா அப்பாட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப டயர்டானோடனே நான் போய் தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்ப வந்தேன். அப்போயே பேசிட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் தூங்கிட்டு வந்தேன். திரும்ப வரும்போது அப்பா அவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அசுத்தாவினுடைய தாக்கம் இருந்தது. கீழே விழுந்துட்டாங்க அந்த அம்மா. ஆனால் நான் உள்ளே வந்த உடனே நான் பின்பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அந்த அம்மா அப்படி முன்னாடி அப்பாவை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. நான் பின்பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவங்களுடைய தலையின் மேலே ஒரு கிரீடத்தை பார்த்தேன். அந்த கிரீடம் நார்மலாக இருக்கக்கூடிய கிரீடம் இல்லை, அது பச்சை கலரில் இருந்துச்சு. நான் நல்லா என் கண்ணிலேயே பார்க்குறேன், பச்சை கலரில் இருந்துச்சு அந்த கிரீடம். அதை நான் பார்த்த உடனே நான் சரி, கர்த்தர் ஏதோ காமிக்கிறாரு, நம்ம இதற்காக சென்சிட்டிவான இருந்து நம்ம ஜெபிக்கணும்ட்டு டங்ஸில் அந்நிய பாஷையில் பேசிட்டு அந்த பக்கம் போனோடனே அப்பா அதை ஃபீல் பண்ணாங்க. அப்பா என்ன சொன்னாங்க, நீ ஜோம் பண்ணு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கர்த்தர் கரெக்டாக ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே
மெரைன் ஸ்பிரிட், நீர்நிலைகளிலிருந்து வந்ததான ராணியே, உன்னுடைய கிரீடத்தை நான் கழட்டி போடுகிறேன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டு அமைதலா இருந்த அந்த அம்மா, கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்படாதவங்க கிடையாது, கிறிஸ்தவங்க, நீர்நிலையிலிருந்து வந்த ஆவியே, உன்னுடைய கிரீடத்தை நான் கழற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொன்ன உடனே ஒரு சத்தம் விட்டாங்க பாருங்க. யாருமே இல்லை இந்த சர்ச்சில், நம்ம சர்ச்சில் தான் யாருமே இல்லை. அப்படியே எக்கோ ஆகி ஒரே செம்ம சத்தம், வெளியில் நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமான சத்தம். அப்போ ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பிசாசு மறைஞ்சு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு ஆவியின் கண்களை திறந்து அதை காண்பிக்கிறார். காண்பிக்கிறது மாத்திரம் இல்லை, அதோடைய பேரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு அந்த அபிஷேகத்தை தரார். இது நான் உண்மையா போன வாரத்தில் நடந்த ஒரு காரியம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லோருக்குமே ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம் வேண்டும். திறக்கப்படுறது மாத்திரம் இல்லை, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அது என்னன்னு சொல்லி நமக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தணும். ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷனுக்கு பின்னாடி இருக்கிற தாக்கங்கள் என்ன, அந்த தாக்கங்கள் என்ன நோக்கத்தினாலே உருவாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அந்த அம்மா கீழே விழுந்து பிறண்டு அலக்கழிச்சு ஒரு அசுத்தாவினுடைய தாக்கத்திலிருந்து அந்த அம்மா விடுதலையானாங்க. தேவ பிள்ளைகளா ஆலயத்துக்கு போறவங்க தான். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நாட்களிலே நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக ஜெபிக்கணுங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அந்த சீரியஸ்னஸ் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவுக்கும் வேற ஏதோ ஒரு தேசத்துக்கும் சண்டைன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? சண்டை உருவாக்க வேண்டாம், நல்லா இருக்கிறோம். வேற ஏதோ ஒரு தேசத்துக்கு சண்டை. இப்போ வேற ஒரு தேசத்தில் இருக்கிறதான இராணுவ ரகசியத்தை இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோமே, அந்த அந்த நாட்டுக்காரங்க இந்த தெரிஞ்சு கொண்ட இந்த நபரை சும்மா விடுவாங்களா? சொல்லுங்களேன். ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்க 2 நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அதுல ஒரு நாட்டுக்காரரு இன்னொரு நாட்டுக்கு போய் ராணுவ ரகசியங்களை என்ன பண்றாரு, அவரு எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ இவர் தெரிஞ்சிருச்சு யாருன்னு. இப்ப இவரை அந்த எதிரி நாட்டுக்காரர்கள் சும்மா விடுவாங்களா? ரொம்ப கோவத்தோட இருப்பாங்க. ஏன்? நம்மளுடைய ரகசியத்தெல்லாம் என்ன பண்ணி வச்சுட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். இவன் என்ன பண்ண போறான், நம்மளுடைய காரியங்களை அவன் அழிக்க போறான், அதுக்கு திட்டமிட போறான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே போலதான் இருளின் ராஜ்யத்தினுடைய அநேக திட்டங்களை வார வாரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வார வாரம் ஒரு ஆவியின் தாக்கங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், மறைவா இருக்கிற காரியங்களை வார வாரம் நம்ம பேசுறோம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை யுத்த வீரர்களாய் அழைத்திருப்பதினாலே. சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இதே மாதிரி எப்படி எதிரி நாட்டுக்காரன் தன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிந்ததுக்கு அப்புறம் அவன் சும்மா விட மாட்டானோ, அதே போல இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் உங்க மேல பிசாசுனுடைய தாக்கங்கள் இன்னும் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? எங்க இப்படி நான் சொன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன், ஆக்ஷன் கொடுக்குறேன். என்ன ஆகும்? அதிகமாகும். உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த நபர் அக்கினியா இருந்தாருன்னா எந்த எதிரியும் பக்கத்துல வர முடியாது. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்றோம் தெரியுமா? ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அக்கினியா மாறணும். ஏன்னா நமக்கு என்ன ரகசியம் தெரிஞ்சிருக்கு தெரியுமா? பிசாசுனுடைய மறைவான ரகசியங்கள் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறைய காரியங்களை கேட்டிருக்கிறோம். நேற்று கூட ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டேன். மெரைன் ஸ்பிரிட், நீர்நிலைகளிலிருந்து வருகிற ஆவிகள் தேசங்களில் இன்னைக்கு அதிகமாக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், பால் உணர்வுகளை தூண்டுகிறதான எல்லா காரியமும் நீர்நிலைகளிலிருந்து வருகிறதான ஆவிகள். அதனாலதான் போய் இந்த ஆடி பெருக்கில் போய் ஆத்துல குளிப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பயங்கரமான தாக்கம் இருக்கும். அதுல தேவ பிள்ளைகள் நம்ம அதை செய்யவே கூடாது. நீர்நிலைகளில் போய் குளிக்கிறது வேற, அதாவது சும்மா போய் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தண்ணியில் நனைஞ்சிட்டு வர்றது வேற. பட் அதுவுமே ஜபத்துல தான் போகணும். ஏன்னா தண்ணீர்களிலே இந்த நாட்களிலே அசுத்தாவினுடைய தாக்கங்கள் இருக்கிறது. நான் இதை சொல்றத பார்த்து என்னைய பைத்தியக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, தண்ணீர்களிலே அசுத்தாவிகள் மறைந்திருக்கிறது. அதுதான் நம்ம மெரைன் ஸ்பிரிட் என்று சொல்லுகிறோம். நீர்நிலைகளில் இருக்கிறதான ஆவிகள். அதுதான் இந்த நாட்களிலே தேசத்தினுடைய 75% பிரச்சனைகளுக்கு அந்த ஆவிகள் தான் காரணம். நம்ம அதெல்லாம் பார்க்க நமக்கு கர்த்தர் கண்களை திறக்கணும். அதனுடைய உருவம் என்ன, அதனுடைய கிரீடம் என்ன, இதெல்லாம் கர்த்தர் காண்பிக்கிறார். நம்ம அதுக்கு உணர்வு இல்லாதவர்களா இருந்தோம்னா ஆண்டவர் அப்படியே கடந்து போயிடுவார்.
வேற யாராவது பார்த்து தேடிட்டு போயிடுவார். ஆனா நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா, உங்களை நீங்க அபிஷேகத்துல ஆயத்தமா வச்சுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. உங்களை இந்த கடைசி நாட்களிலே இவ்விதமான தாக்கங்களிலிருந்து ஜனங்களை விடுதலை தருவதற்கு உங்களை ஒரு அக்கினியாக கர்த்தர் மாற்றுவார். இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாய் இந்த கடைசி நாட்களிலே பயன்படுத்துவார். நான் அதை 100% நம்புறேன், 200% நம்புறேன். ஏன்னா கர்த்தர் பாவியா இருந்த என்ன ரட்சித்து என்கிட்ட இவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா உங்க எல்லாரையும் நிச்சயமா என்ன பண்ண முடியும்? வழிநடத்தி பயன்படுத்தி அபிஷேகிக்க முடியும். அப்ப இந்த 4 காரியங்களை குறித்து நான் பேச போறேன். இந்த 4 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள். இந்த 4 காரியங்களை குறித்து நமக்கு தெளிவு வேணும். தெளிவு இல்லைன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அறியாமைன்ற ஒரு கதவை மூடணும். அப்ப இதை கேட்டுக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க காதால கேட்டு மைண்டுக்குள்ள ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் அறியாமைன்ற கதவை என்ன பண்ண முடியும்? மூட முடியும். இல்லைன்னா பிசாசு உள்ள வந்துகிட்டே தான் இருப்பான். அறியாமையினால என்னுடைய ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க, சங்காரமாகிறார்கள். வேண்டாம். இனிமேலும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம் நம்ம சபைக்கு வேண்டாம். இதனால தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளை கேளுங்க. சோ முதலாவது 4 காரியங்கள் சொன்ன: பலிபீடங்கள், வாசல்கள், ஜன்னல்கள், கதவுகள். முதலாவது பலிபீடம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 35:1 வாசிப்போமா? தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடு போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். போதும். இப்ப யாக்கோபை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவங்க அண்ணனை ஏமாத்திட்டு மாமா வீட்டுக்கு போகும்போது போற வழியில ரொம்ப டயர்டாகி ஒரு கல்லை எடுத்து ஒரு தலைமாட்டில் வச்சு படுத்து தூங்குறார். தூங்கும் போது அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அந்த தரிசனம் என்னது? வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதையும் அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். காலையில் எந்திரிச்சோன்னா ரொம்ப ஆச்சரியமா பார்த்து 28வது அதிகாரத்தில் அதை படிச்சீங்கன்னா இருக்கும். காலையில் அதை ஆச்சரியமா பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, அப்பா இந்த இடத்துல யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார், எனக்கு இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கல்லை வச்சு அந்த இடத்துக்கு லூஸ்னு அதுக்கு முன்னாடி பேர் இருந்தது, பெத்தேல் ஒரு பேர் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் பிள்ளை குட்டிங்கெல்லாம் பிறந்து, மனைவி மாத்திரம் இல்ல மனைவிகள் அவருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வரும்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, கரெக்டா அந்த வழியா வரார். அந்த வழியா வரும்போது கர்த்தர் அவர்கிட்ட சொன்ன இந்த வார்த்தை. இப்ப ஒரு வெறும் கல்லு தான் வச்சிருந்தார். இப்ப இந்த கல்லை கண்டிப்பா யாராவது இத்தனை வருஷத்துல அந்த கல்லு வச்ச இடத்துல இருந்திருக்குமா? போற வழியில கண்டிப்பா இருந்திருக்காது, நகர்த்திட்டு போயிருப்பாங்க, என்னதான் ஆயிருக்கும். ஆனா இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர், நீ அங்க போய் அந்த இடத்துல, நான் உனக்கு எந்த இடத்துல தரிசனமானேனோ அந்த இடத்துல நீ என்ன கட்டணும்? ஒரு பலிபீடத்தை நீ கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இப்ப பாருங்க, இந்த பலிபீடம் என்பது இது ஆவிக்குரிய ரீதியிலே உடன்படிக்கைகளை ஏற்படுத்துகிற இடமாக இருக்கிறது. Altars are meant to be symbolic and they are made for spiritual covenants. ஆவிக்குரிய உடன்படிக்கைகள். உதாரணத்திற்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தீமையான பலிபீடங்கள். ஏற்கனவே அப்பா கூட அதை பத்தி பேசியிருப்பாங்க, தீமையின் பலிபீடங்கள்னு சொல்லி. இப்ப அதே மாதிரி 2 விதமான பலிபீடங்கள் இருக்கிறது. ஒன்று யெகோவா தேவனுக்கு நாம் கட்டுகிறதான பலிபீடம், துதியின் பலிபீடம். இன்னொரு பக்கம் சத்ருவானவனுக்கு நம்மளுடைய முற்பிதாக்கள் கட்டினதான பலிபீடங்கள். நம்மளுடைய வம்சத்துல யாரு பூசாரியா இருந்தாங்கலாம் தெரியாது. ஆனா அவங்க பூசாரியா இருந்தாங்களோ இல்லையோ, கண்டிப்பா நம்மளுடைய வம்சத்துல தேவன் அறியாத காலத்துல கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க? பலிகளை செலுத்தி இருப்பாங்க. அவ்விதமான பலியை நம்ம என்னன்னு சொல்றோம்? தீமையான பலிபீடம்னு சொல்றோம். இப்போ எப்படி பலிபீடம் இந்த பக்கம் யெகோவா தேவனுக்கு நாம் பலியிடுவதற்காக பலிபீடத்தை கட்டுறோமோ, அதே மாதிரி இங்கேயும் பலிபீடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம 2 காரியம் செய்யணும். ஒண்ணு, இந்த பக்கம் தீமையா கட்டப்பட்டிருக்கிற பலிபீடங்களை நம்ம உடைச்சு போடணும். அதே நேரத்தில் இந்த பக்கம் யெகோவா தேவனுக்காக கட்டப்பட்ட பலிபீடத்துல பலியிடணும். என்ன பலியிடணும்? எப்படிங்க பலி செலுத்த முடியும்? இப்ப ஆடியும் மாடியும் பலி செலுத்துற காலமா? இல்ல. நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்துல உடைத்து, நம்முடைய சுயத்தை உடைத்து, நம்முடைய மாம்சத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் உடைத்து
அவருடைய பாதத்தில் ஊற்றி விட்டு, கர்த்தாவே என்னை முழுவதுமாக பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, சும்மா நான் வாயினால் அல்ல, உண்மையாலுமே அதை உணர்ந்து, சுயம் ஒன்றும் எனக்கு வேண்டாம்பா, உங்க சித்தம் தான் சொல்லி கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்கிறதான அந்த அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இப்போ ஹெவனுடைய ஆக்டிவிட்டி, பரலோகத்தினுடைய ஆக்டிவிட்டி, செயல்பாடுகள் இந்த பூமிக்குள்ள இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வரணும்னு சொல்லி சொன்னா எது மூலமா தான் வரும் தெரியுமா? நான் சொன்ன இந்த 4 காரியங்கள் என்னன்னது? பலிபீடங்கள், வாசல்கள், ஜன்னல்கள், கதவுகள். இது மூலமா தான் ஹெவனுக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்றது நல்லா கவனிங்க. பரலோகம் உங்களிடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பணும்னா இந்த 4 விதங்கள் தான் இருக்கு. என்னது? பலிபீடம், வாசல்கள், ஜன்னல்கள், கதவுகள். இது வழியா தான் அங்கிருந்து ஒரு ஆசீர்வாதம் இங்க வர முடியும். அப்போ இதுல இந்த 4 காரியத்தையுமே நம்ம ரெகுலரா செக் பண்ணி நம்ம ரெகுலரா ஒழுங்குபடுத்தி கொண்டோம் என்று சொன்னால் வருகிற ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியும்? ஏற்ற வேளையில, ஏற்ற காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்ப யாக்கோபு விதமா பலிபீடத்தை கட்டிட்டார். இந்த பலிபீடத்தை கட்டி பலி செலுத்திட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ சந்ததி ஆயிடுச்சு. பிள்ளைகள் எல்லாம் பெருகிட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் பெருகி 400 வருஷம் ஆகி எகிப்திலிருந்து கானானு வனாந்தரத்துக்கு வந்து கானானுக்கும் போயிட்டாங்க. ஆனாலும் யாக்கோபு தேவனுக்கு கட்டினதான அந்த பலிபீடம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிசிக்கலா இருக்குதோ இல்லையோ நமக்கு தெரியல. அதாவது உலக பிரகாரமா அந்த கல்லுகள் எல்லாம் அதே வச்ச இடத்துல இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா யாக்கோபு செய்த அந்த பலிபீடம் அது ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்து, ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து, நல்லா கவனிக்கணும், ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுச்சு? அந்த பலிபீடம் பெற்று கொடுத்தது. நான் சொல்றது புரியுதா? ஏங்க, ஒரு பலிபீடம் பிசிக்கலா அவர் கட்டினாருங்க உலகத்துல. அந்த பலிபீடம் என்ன ஆயிடுச்சுங்க? இடிஞ்சிருச்சு. அது எத்தனை வருஷம் இருக்கும்? அது வெறும் கல்லுனால கட்டப்பட்டது. ஆனா அந்த பலிபீடம் இங்க கட்டின அதே நேரத்துல அது ஆவியின் மண்டலத்துல என்ன பண்ணப்பட்டுச்சு? கட்டப்பட்டுச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் ஜோம் பண்ணிட்டு போயிட்டார். யாரு? யாக்கோபு. அதுக்கப்புறம் அவர் செத்துட்டார். அப்புறம் 12 பிள்ளைங்க வந்தாங்க. 12 பிள்ளைகள் பெரிய கோத்திரமா ஆகி பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இந்த ஆசீர்வாதம் எதன் வழியாக வந்தது தெரியுமா? யாக்கோபு கட்டின பலிபீடத்தின் வழியாக. சோ பலிபீடம் இங்க போனாலும் அது ஸ்பிரிட் ரெல்ம்ல அந்த பலிபீடத்தினுடைய அந்த 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 பலிபீடம் ஸ்பிரிட் ரெல்ம்ல இருக்கிறதான பலிபீடம் அப்படியே தான் இருந்துச்சு. சோ அது இஸ்ரவேலுக்கான ஆசீர்வாதத்தை எங்க இருந்து பெற்றுக் கொடுத்தது? பரலோகத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ பலிபீடங்களை நாம் சப்பனிட வேண்டும். பலிபீடங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ ஆல்டர்ஸ், இந்த பலிபீடங்கள் பரலோகத்திலிருந்து எனக்கு என்ன வருது, இங்கிருந்து பரலோகத்துக்கு என்ன போகுதுன்றத எது மூலமா தான் போகுது தெரியுமா? பலிபீடத்தின் மூலமா தான் போகுது. ஆசீர்வாதம் எப்படி தான் வருது? பலிபீடத்துல வருது. நான் செலுத்துகிற துதி, ஆராதனை, அது எல்லாமே என்னவா தான் போகுது? பலிபீடத்திலிருந்து தான் அவருக்கு சுகந்த வாசனையாக போகிறது. சோ பலிபீடங்களை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தீமையான பலிபீடங்களை உடைச்சு போடணும். அதே நேரத்தில் தேவன், யெகோவா தேவன் விரும்புகிறதான துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறதான ஜெபம் என்கிறதான பலிபீடத்தை என்ன பண்ணணும்? கட்டணும். ஸோ 1 மணி நேரம் நீங்க டெய்லிக்கும் ஜோம் பண்ணும் போது என்ன தெரியுங்களா நடக்குது? நீங்க தினந்தோறும் உங்களுடைய பலிபீடத்தை என்ன பண்றீங்க தெரியுமா? செப்பனிடுறீங்க, அதை ரெடி பண்றீங்க. பகல்ல செஞ்ச ஏதாவது ஒரு அக்கிரம கிரியையினால அந்த பலிபீடம் என்ன இருக்கலாம்? இடிச்சு போயிருக்கலாம். நீங்க நேற்று நைட் ஜோம் பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு காலையில் ஏதாவது ஒரு கோவப்பட்டிருப்பீங்க, அதில் இருக்கிற ஒரு பாதி பலிபீடம் இடிஞ்சு போயிடுச்சு. ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க தேவையில்லாம பேசியிருப்பீங்க, பலிபீடம் இடிஞ்சு போயிடுச்சு. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புரவாகி நீங்க திரும்ப ஜெபிக்க ஆரம்பிங்க. இடிந்து போன பலிபீடங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? திரும்ப கட்டி எழுப்ப உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப ஜெப நேரம்ன்றது பலிபீடம். அதனாலதான் சொன்னேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா எல்லாரும் கவனிங்க, என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா பலிபீடத்தை செப்பனிட வேண்டியது அவசியம். பலிபீடத்தை எப்படி நம்ம சரி செய்யறோம்? ஜெபத்துல தான் பலிபீடத்தை கட்டுறோம். ஜெபத்துல துதி பலிகளை எடுக்கிறோம். ஜெபத்துல ஆராதனை பலிகளை செலுத்துறோம். அது அவருக்கு சுகந்த வாசனையா இருக்குது. இங்கிருந்து ஒரு நன்மை, இங்கிருந்து ஒரு ஸ்தோத்திரம் ஆராதனை அவருக்கு போகணும்னாலும் சரி, அங்கிருந்து ஒரு நன்மை என்னை தேடி வரணும்னாலும் பலிபீடத்தின் வழியாக தான் வந்து செல்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 2வது காரியம் என்ன சொன்னாங்க? வாசல்கள். வாசிப்போம். சங்கீதம் 24வது அதிகாரம் 7வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான்.
பாட்டு கூட பாடுவோம் இந்த வார்த்தையை வச்சு. சங்கீதம் 24:7 வாசிக்கலாமா? வாசல்களே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். திரும்ப வாசிப்போம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இப்ப நல்லா கவனிக்கணும். இங்க இந்த வாசல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காரியம் என்ன போட்டிருக்கு? உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவு. இங்க கதவு பத்தி இருக்கு. லாஸ்ட் நம்ம கதவு பத்தியும் பார்க்க போறோம். அதையும் சேர்த்து நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஒரு கதவு இருக்குங்க. இந்த கதவு இருக்கு. இப்போ எத்தனை வருஷம் இந்த கதவு இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 50 வருஷம், 60 வருஷம். இல்லை இந்த திடீர்னு ஏதோ ஒன்று ஆச்சு, ஏதோ ஒன்று கட்டடம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கதவு இதெல்லாம் எடுத்துட்டு புதுசாக வைப்பாங்க. அப்படி தானே? எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 100 வருஷம் இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த கதவுக்கு என்ன பேர் போட்டிருக்குன்னா அனாதி கதவுகள்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கு, ஏன்ஷியன்ட். ஏன்ஷியன்ட்னா என்ன அர்த்தம்? பழங்காலத்து, பண்டைய காலத்துது, காலாகாலமாய். இப்போ காலாகாலமாய் நிற்கக்கூடியது எதுங்க? கைவேலையாய் பூமியில செய்யப்பட்ட ஒரு கதவு காலாகாலமா நிற்க முடியுமா? முடியாது. அப்ப இங்க தாவீதே எந்த கதவை பத்தி தான் சொல்றாரு? அனாதி கதவுகள்னு சொல்லும் போது அவர் உலகத்துல காணப்படுகிற கதவை பத்தி அவரு பேசல. அவர் எந்த கதவை பத்தி சொல்றாரு? ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், ஆவி மண்டலத்தில் இருக்கிற கதவை பத்தி சொல்றாரு. ஏன்னா அதுதான் அழியாம எப்பயும் இருக்கும். ஏன்னா இங்க பொருளினாலே உருவாக்கப்பட்டது வெறும் மரத்தினாலையும் கட்டையினாலையும் இரும்பினாலும் உருவாக்கி இருந்தா கண்டிப்பா அதுக்கு அழிவு வரும். ஆனா ஆவி மண்டலத்தில் இருக்கிற காரியம் அது டோட்டலா வித்தியாசம். அது தொட்டு உணரக்கூடியது அல்ல, ஆனா அது ஆவி மண்டலத்தில் இருக்கிறது. அதுதான் தாவீது என்ன சொல்றாரு? அனாதி கதவுகள் என்று சொல்றார். இப்ப இந்த வாசல்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியம். எருசலேமுக்கு மொத்தம் 12 வாசல் இருந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேலண்டர்ல கூட அதை நம்ம போட்டிருந்தோம், பிரிண்ட் பண்ணியிருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆட்டு வாசல், குதிரை வாசல், மீன் வாசல், குப்பை வாசல், இப்பெல்லாம் நிறைய இருந்துச்சு. அது என்னென்ன வாசல்ன்றது நீங்க அந்த கேலண்டர்ல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சிம்பிளா அழகா போட்டிருந்தாங்க. சரி, ஆமா, நெகேமியா அவனுடைய புத்தகத்துல அதை பத்தி இருக்குது. சரி, இப்போ கவனிப்போம். இப்போ வாசல்கள்ன்றது என்னது, எதுக்காக பயன்படுத்துறாங்க? இப்போ எருசலேமே எடுத்துக்கிட்டீங்கன்னா குப்பை மேட்டு வாசல்னு ஒன்று இருந்துச்சுங்க. சரியா? இப்போ ஊருக்குள்ள இருந்து குப்பையை எடுத்துட்டு வெளியில போகணும்னா எங்க தான் போகணும் தெரியுமா? இஷ்டத்துக்கு 10 வாசல் இருக்கு, எந்த வாசல்ல வேணா பூந்து போலான்லாம் கிடையாது. குப்பையை எடுத்து செல்றதுக்கும் ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல் வழியா போய் குப்பையை வெளியில போய் கொட்டிட்டு எரிச்சிட்டு உள்ள வரலாம். இப்போ குதிரை வாசல்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ வெளியில யுத்தத்துக்கு போறவங்க எல்லாமே எது வழி தான் வரணும்? அந்த வாசல் வழி தான் வரணும். அதுதான் குதிரை வாசல். மீன் வாசல்னு ஒன்று இருந்துச்சு. இது என்ன மீன் வாசல்? மீன் பிடிக்க போனாங்க பார்த்தீங்களா? மீன் பிடிக்க போனவங்கெல்லாம் எல்லா கதவு வழியும் உள்ள நுழைஞ்சாங்கன்னா ஊரே மீன் நாற்றமா இருக்கும். அதனால இவங்களுக்கெல்லாம் ரெகுலேஷன் இருந்தது, ஒரு ஆர்டர் இருந்தது. ஏய், மீன் பிடிக்க போனீங்கன்னா கூடையெல்லாம் தூக்கிட்டு வரும்போது இந்த வாசல் வழியா தான் வரணும். ஸோ வாசல்கள் எதுக்காக? இத்தனை வாசல் இருந்தாலும் எல்லா வாசல்லையும் நீங்க ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது. அந்தந்த வாசலுக்கான ஒரு சில உபயோக காரியங்கள் இருந்தது. அந்த டைம்ல நம்ம தான் அந்த வாசலை பயன்படுத்த முடியும். இப்போ இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நிறைய வாசல்கள் இருக்கிறது. இந்த வாசல்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில வாசல்கள் நமக்கு தெரிந்த வாசல்கள் என்ன சொல்ல முடியுமா? உங்க சரீரத்தில் இருக்கிற வாசல்கள் என்னது? ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், சொல்லுங்களேன். கண்ணு, காது, மூக்கு, வாயி, அப்புறம் இருதயமா? இது என்னது? தொடர்றது, தொடுதல், உணர்தல், ஐம்புலன்கள்ங்க. இந்த ஐம்புலன்களும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள தீமையோ நன்மையோ வரக்கூடியதான வாசல்களாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த வாசல்களை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது உள்ள வர்ற காரியங்களை என்ன பண்ண முடியும்? நம்ம சரியாக கவனிக்க முடியும். இப்போ நான் சொல்றது புரிஞ்சுதா? இப்போ எருசலேம்ல யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா வாசல்லையும் மீன் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நாற்றடிக்கும். இப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லா ஐம்புலன்கள் வழியாகவும் தீமையான காரியங்கள் உள்ள வரும்போது சரீரம் என்ன ஆயிடுச்சு? சரீரம் என்ன ஆயிடுச்சுங்க? நாற்றம் எடுக்கிறது. நீங்க இன்னைக்கு குளிச்சுட்டு நீங்க சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய கண்கள்ல உங்களை பார்க்க ஆரம்பிச்சாதான் தெரியும் உள்ள எவ்வளோ நாரி போயிருக்குன்னு சொல்லி.
பிரியமானவர்களே, நம்ம அந்த லெவல் ஆஃப் முதிர்ச்சி, அந்த அளவிலான முதிர்ச்சிக்கு நம்ம வளரணுங்க. முதல்ல நம்ம சுத்திகரிக்கப்படணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்ற மாதிரி மற்றவங்க கிட்ட இருக்கிறதான குறைய நீ பார்க்குற, ஆனா உன் கண்ணிலேயே ஒரு உத்திரம் என்னது? பெரிய கட்டை. மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்குறான், ஆனா உன் கண்ணில் இவ்வளோ பெரிய கட்டை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியல. ஸோ அதனால மற்றவனை நியாயம் தீர்க்கிறதுக்காக கர்த்தர் இந்த அபிஷேகத்தை தரல, மறைந்திருக்கிற ஆவியின் வல்லமைகளையும் அசுத்தங்களையும் வெளியேற்றுவதற்காக தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதற்காக ஜெபிக்கணும். கர்த்தாவே, என்னுடைய வாசல்களை நீங்க என்ன பண்ணுங்க? சுத்திகரிங்க. என்னுடைய ஐம்புலன்கள், என் கண்கள், என் காதுகள், என் வாய், என்னுடைய தொடுதல் உணர்ச்சிகள், என்னுடைய ஐம்புலன்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்க சுத்திகரிங்க. ஏன்னா இது மூலமா பரிசுத்தமானது. கர்த்தருடைய வசனம் நான் எது வழியா பார்க்கிறேன்? கண்ணு வழியா தானே பார்க்கிறேன். பைபிள் படிக்கும் போது எது வழியா படிக்கிறீங்க? கண் வழியா படிக்கிறீங்க, வாயை திறந்து படிக்கிறீங்க. அந்த சத்தம் உங்க காது வழியா போகுது. இது எல்லாமே வழியாக, வாய் வழியா, கண்ணு வழியா. வழி அப்படின்னு என்ன அர்த்தம்? வாசல். அப்ப அது வழியா என்ன ஆகுதுங்க? கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகுது. இதுதான் நம்ம வாசல்கள் வழியா உள்ள போகணுமே ஒழிய போன்ல பார்க்கறதோ, டிவியில பார்க்கறதோ, யூடியூப்ல பார்க்கறதோ, யாரோ பேசினதை கேட்கிறதோ, மற்றவர்களை குறித்து காசிப் பண்றதோ. காசிப்னா என்ன அர்த்தங்க? புறங்கூறுதல். ஒருத்தன் இன்னொருத்தரை பத்தி சொல்லுவான், அவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா நல்ல ஊங்கொட்டி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆமா ஆமா, கேட்க நல்லா சுவாரஸ்யமா இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு யாரையாவது குறை சொல்லும் போது உங்களுக்கு கேட்க ஆர்வமா இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள நான் அடிச்சு சொல்றேன், பிசாசு தான் உட்காந்துட்டு இருக்கு. ஆவியானவர் அந்த வேலையை செய்ய மாட்டாரு. ஒருத்தங்க வேற ஒருத்தங்களை பத்தி உங்ககிட்ட குறை சொல்லும் போது அதை என்கரேஜ் பண்ணி அது உங்களுக்கு ரொம்ப இன்பமா இருந்துச்சுன்னா, அங்க யாரும் இல்லை உங்க இருதயத்துல. நான் அடிச்சு சொல்லுவேன். புறங்கூறுகிற காரியம் அது ஒரு அசுத்தாவி. அது பரிசுத்தாவி அவர் செய்ய மாட்டார். நான் உங்ககிட்ட வரும்போது நீங்க என்னை பத்தி, நீங்க உங்களை பத்தி என்ன சொல்லலாம், இல்லை என்னை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லலாம், அவ்வளவுதான். இதை தவிர்த்து நம்ம குடும்பத்துக்காக சொல்லி ஜெபிக்க சொல்லலாம். ஆனா வேறொரு மனுஷனை சொல்லி, இவர் தெரியுமா, இவர் என்ன பண்ணார் தெரியுமா, இவருடைய சேட்டைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா, இவர் என்னன்னா ஏமாத்தினார் தெரியுமா, இவர் என்னன்னா பித்தலாட்டம் பண்ணார் தெரியுமா, இப்படி பேசினானா உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம் சொல்லுங்களேன். ஏங்க சத்தமா சொல்லுங்க, ஏங்க பயப்படுறீங்க? என்ன இருக்குது? பிசாசு தான் இருக்குது. பிசாசு தான் காசிப்பிங் வேலையை பண்ணும், புறங்குறுகிற வேலையை பிசாசு தான் பண்ணும். ஏன்னா காது வெளியே அசுத்தம் போயிருக்குது, கண்ணு வெளியே அசுத்தம் போயிருக்குது, வாய் வெளியே அசுத்தம் போயிருக்குது. அதனால அசுத்தமாவே தான் வாய் வெளியே வரும். இருதயத்திலையும் அசுத்தம் இருக்குது, தொடுதல்லையும் அசுத்தம் இருக்குது. அப்போ நம்ம அந்த மாதிரி மனிதர்கள் இருந்தா நம்ம அவங்கள நியாயம் தீர்க்க கூடாது, அவங்கள நேசிச்சு அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதான புறங்கூறுகிற ஆவிகளை, அசுத்த ஆவிகளை, உள்ள இருந்து அவங்க வாழ்க்கையை அசுத்தப்படுத்திட்டு இருக்கிற பிசாசு என்ன பண்ணணும்? வெளியே துரத்தணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். கர்த்தர் ஆவியின் கண்களை திறந்துட்டா இன்னைக்கு நிறைய பேருக்கு, நான் நினைக்கிறேன், அதான் நான் யோசிக்கிறேன், நிறைய பேருடைய ஆவியின் கண்களை கர்த்தர் திறக்காம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தங்களுடைய உண்மை நிலையை பார்த்துட்டோம்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் தெரியுமா? நியாயப்படுத்துவோம். அவன் அவ்வளோ மோசமானவனா, எனக்கு தெரியும் அப்பவே, கர்த்தர் பாரு எனக்கு வெளிப்படுத்திட்டார். பெருமை பீத்துறதுக்காக கர்த்தர் ஆவியின் கண்களை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியின் கண்கள்ல பிசாசு கூட ஆவியின் கண்களை திறந்து மறைந்திருக்கிற காரியங்களை பிசாசு கூட காண்பிப்பான். ஆனா பிசாசு காண்பிக்கிற ஆவியின் காரியங்களுக்கும் தேவன் காண்பிக்கிற ஆவியின் காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவன் ஒரு காரியத்தை ஆவியின் கண்கள்ல காமிக்கும் போது உங்களுக்கு அன்பு பெருக்கெடுத்து வரும். அவங்க மேல தேவனுடைய அன்பினால அவங்களுக்காக ஜெபிப்பீங்க, அவங்க விடுதலை ஆகணும் நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனா பிசாசு ஆவியின் கண்களை செயல்படும் போது என்ன தெரியுங்களா இருக்கும்? அவங்கள நீங்க நியாயம் தீர்ப்பீங்க. அவன் அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. அவன் அப்பயே அந்த வார்த்தையை பேசும்போது இதுதான் அவனுடைய மனசுக்குள்ள இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த அசுத்தாவி அவன் தலை மேல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நியாயம் தீர்க்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம இருதயம் சரியாயிடுச்சுன்னா ஆவியின் கண்கள் நமக்கு திறக்கப்படும். நான் சொல்றது புரியுதா? ஸோ சென்சஸ், ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஓப்பன் ஆகணும்னா நம்மளுடைய இருதயம் ஏசப்பாவோட கரெக்டா இருக்கணும், மனுஷனுடைய கரெக்டா இருக்கணும். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன்னு வெறும் வாயால அல்ல, வாழ்ந்து காட்டணும்னா கர்த்தர் இவ்விதமான அந்த வரங்களை, ஆவியின் கண்களை, ஆவியின் காதுகளை நமக்கு திறப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ வாசல்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாசல்கள் வழியாக தீமையான காரியங்கள் உள்ளே போகவும் முடியும், தீமையான காரியங்கள் உள்ளிருந்து வெளியே வரவும் முடியும். அதே மாதிரி
நன்மையான காரியம் வாசல்கள் வழியாக உள்ள போகவும் முடியும், நன்மையான காரியங்கள் வாசல் வழியாக வெளியே வரவும் முடியும். கர்த்தருடைய வார்த்தையினால வாசல்கள் வழியே எல்லாம் உள்ள போச்சுன்னா உங்க வாயிலிருந்து வருகிறது எப்படியா இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தையா இருக்கும். உங்க வாசல் வழியா அசுத்தமும் டிவியில பார்த்ததும் மற்ற எல்லா அநியாய காரியங்களும் உங்க கண்ணு வழியா வாய் வழியா காது வழியா உள்ள போச்சுன்னா அதே தான் போற இடத்துலையும் பேசுற இடத்துலையும் அதே தான் வரும். அப்போ வாசல்களை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த ஆவி மண்டலத்துல தேசங்கள் நல்லா கவனிக்கணும். எல்லாரும் என்னை பாருங்க, ஆவியின் மண்டலத்துல தேசங்கள், மாநிலங்கள், மாவட்டங்கள், பஞ்சாயத்து, தாலுகா, ஊரு, குடும்பம், தனிப்பட்ட மனுஷன், இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஸ்பிரிச்சுவலான வாசல்கள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது வெறுமனே மனுஷனுக்கு இருக்கிறதான ஐம்புலன்களின் வாசல்கள் மாத்திரம்தான். இது மாத்திரம் இல்லாம ஆவியின் மண்டலத்துல தேசத்திற்கான ஒரு வாசல் இருக்கிறது, தமிழ்நாடு மாநிலத்திற்கான ஒரு வாசல் இருக்கிறது, மாவட்டத்திற்கான ஒரு வாசல் இருக்கிறது, உங்கள் தாலுகாவுக்கான ஒரு வாசல் இருக்கு, உங்க பஞ்சாயத்துக்கு ஒரு வாசல், உங்க ஊர் சுற்றுப்புறத்துக்கு ஒரு வாசல், உங்கள் குடும்பத்திற்கு ஒரு வாசல், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஐம்புலன்களின் வாசல். நான் இது எப்படி தைரியமா சொல்ல முடியும்? இதுக்கான வசனங்கள்லாம் இருக்குது, நம்ம அப்படி பின்னாடி படிக்க போகிறோம். அடுத்ததா அப்படி வாசிக்கலாம். அடுத்து மூணாவது என்ன சொன்னேன்? முதலாவது என்ன சொன்னேன்? பலிபீடம். இரண்டாவதா வாசல். மூன்றாவதாக ஜன்னல்கள். ரொம்ப முக்கியமானது. வாசிப்போம். மல்கியா 3வது அதிகாரம் 10 to 12 வசனங்கள். நம்ம எல்லா ஊழியக்காரர்களும் காணிக்கைக்காக தசமபாகத்திற்காக பயன்படுத்துகிற வசனங்கள். அதுக்கு மாத்திரம் தான் பயன்படுத்துவாங்க. ஆனா அதையும் தாண்டி கர்த்தர் விதமான அழகான வெளிப்பாடுகளை வசனத்துல வச்சிருக்கிறாருன்றது எனக்கே போன வாரத்தில் தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதனால இந்த வசனத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவை நம்ம எப்படி பார்க்கணும்னு நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 10 to 12 சேர்ந்து வாசிப்போமா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சைக்கொடி பலமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இப்ப இந்த வசனத்தை பொதுவா இதுவரைக்கும் 99% நான் கேட்ட எல்லா பிரசங்கத்திலையும் இந்த வசனத்தை எப்படி தெரியுமா பயன்படுத்துவாங்க? தசம பாகத்தை கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்துல கொடுக்கணும், தசம பாகத்தை கர்த்தர் சமூகத்துல கொடுக்கணும். நான் இல்லைன்னா சொல்ல, கண்டிப்பா தசம பாகத்தை கொடுங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசும்போது கொடுங்க. கர்த்தரோடு கூட சீர் பொருந்தி கொடுக்கணும். நிறைய பேரு கசப்போட, வெறுப்போட, கடன் வாங்கி அந்த வேலையே இருக்கக்கூடாது. நம்மளுடைய சர்ச்சில் காணிக்கை பெட்டி மட்டும்தான் இருக்குது, காணிக்கை பாட்டு கூட கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சபையில எதுவுமே காணிக்கை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை நம்ம பேசினது கிடையாது. பணத்தை பத்தி நம்ம பேசினது இல்லை, பணம் கொடுங்கன்னு பேசினது இல்லை, பணத்தை சரியா கையாளணும்னு பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குது? தசம பாகங்களை கொண்டு வாங்க. சோ தசம பாகம்னா வெறும் பணம் மாத்திரம் கிடையாது. 10ல் 1 பாகம்னு சொல்றோம் இல்லையா, அது வெறும் பணம் மட்டுமா இல்லை. உங்க டைம் 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்தில் 1 பாகம் என்னன்னு எனக்கு கால்குலேஷன் பண்ண தெரியல. சரி, 24 மணி நேரத்தில் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க தேவனுக்காக? உங்களுடைய குடும்பம், உங்க வேலை, இது எல்லாவற்றிலுமே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ், ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? இது ஏதோ நியாயப்பிரமாணத்திலிருந்து வந்த காரியம் இல்லை. ஏன்னா இதுக்கான ஆதாரம் எங்க இருந்து பார்க்கிறோம் தெரியுமா? ஆபிரகாம் காலத்துல இருந்தே இருக்குது. ஆபிரகாம் லோத்தெல்லாம் காப்பாற்றி திரும்ப ஊருக்கு ரிட்டர்ன் ஆகும்போது வர வழியில ஒரு ராஜாவை பார்க்கிறார், சாலேமின் ராஜா. அவர் பேர் என்னது? மெல்கிசேதேக். அவருக்கு என்ன பண்றாரு? ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தார். ஸோ அதனால் தசம பாகம்ன்றது நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளையின்படி இல்லை, இது முதல்ல இருந்தே இருந்துச்சு. அது எப்படி ஆபிரகாமுக்கு ரெவலேஷன்ல வந்ததுன்னு நமக்கு தெரியல. பட் சம்ஹவ் அப்ப இருந்தே ஒரு பழக்கம், கர்த்தருக்கு ஒரு பாகத்தை கொடுக்கணும். சரி, இப்ப நான் கொடுக்கறத பத்தி வரல, அது நீங்களாச்சு தேவனாச்சு. சரிங்களா? நீங்க கொடுக்கறனால கர்த்தருக்கு ஒன்றும் பெரிய பணக்காரர் ஆக போறது இல்லை, நீங்க கொடுக்காததுனால தேவன் வரும் ஓட்டாண்டி ஆக போறது கிடையாது.
சரிங்களா? கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவர் கரங்களில் தான் எல்லா அதிகாரமும் மகிமையும் சத்துவமும் வல்லமையும் எல்லா காரியமும் அவரிடத்துல தான் இருக்குது, சரிங்களா? ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்படும்படியாக தான் அவர் கொடுக்குறோம். நம்ம கொடுக்கறனால அவருக்கு ஆசீர்வாதம் வராது. நான் சொல்றது புரியுதா? தசமபாகம் கொடுக்கறனுடைய பிரயோஜனம் என்ன? எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு தான் கொடுக்குறோமே வெளியே, நான் கொடுக்கறனால தேவனுக்கு என்னமோ பெருசா வந்துட போறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய காசு பணம் இல்ல நகையோ எதுவோ இருந்தாலும் அது தேவனுக்கு அற்பமான காரியம், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, சரியா? சரி, இப்போ வருவோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? தசமபாகம் கொண்டு வாப்பா. இங்க சொல்றாரு, என்ன ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகள். பலகணிகள்னா என்ன அர்த்தம்? பண்டக சாலைனா ஸ்டோர் ஹவுஸ், பலகணினா என்னது? விண்டோஸ்ங்க, ஜன்னல். இப்போதாங்க ஜன்னல்லாம் வச்சிருக்கிறோம். ஜன்னல்லாம் இல்லாத காலத்துல மேல் மாடியெல்லாம் இருக்கும் போது என்ன கட்டுவாங்க தெரியுமா? காத்து நிறைய வரணும்னா பால்கனி கட்டுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? பால்கனினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் திருடன் பயம் இல்லைன்னா கிரில் இல்லாமல் ஓப்பனாக இருக்கும். திருடன் பயம் இருந்தால் கிரில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்துருக்குறீங்களா? எல்லார் வீட்லேயும் பால்கனி இப்போ வச்சு கட்டுற பழக்கம் வந்துருச்சு. இதுதான் பலகணிகள். பலகணிகள்னா என்ன அர்த்தம்? ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறதான அந்த காரியம் நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பலகணிகள் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க? வைத்திருப்பாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி தான் ஜன்னல்கள் பலகணிகள் என்பது என்னத்திற்காக அப்படின்னா ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாசலாக இருக்கிறது. இப்போ எப்படி பரலோகத்தில் ஜன்னல்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆவியின் மண்டலத்தில் இருளின் வல்லமையில் என்ன இருக்குதுங்க? பிசாசு ஜன்னல்கள்லாம் வச்சிருக்கிறான். அந்த ஜன்னல் வழியாக தான் என்ன தெரியுங்களா நடக்குது? பாவம் நடக்குது. இதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தாவீது அவர் என்ன பண்றாருங்க? அவர் ஜன்னல் வழியாக யாரை பார்க்கிறாரு? பத்சேபாலை பார்க்கிறார். இப்ப இதே ஜன்னல் ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. பண்டக சாலையிலிருந்து கர்த்தருடைய நன்மைகள் எனக்கு வருது. அதே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து இச்சையான ஒரு காரியத்தை தாவீது என்ன பண்றான்? பக்கத்துல குளித்து கொண்டு இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து அவளோடு பாவம் செய்து அவளோடு விபச்சாரம் செஞ்சு அது மாத்திரம் இல்ல புருஷனையும் கொல்ற அளவுக்கு ஒரு துணிகரமான பாவத்தை என்ன பண்றான்? தாவீது செய்யறான். காரணம் அதே ஜன்னல் தான். ஸோ ஜன்னல்ல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், ஜன்னல் வழியா பாவத்தையும் நீங்க செய்ய முடியும். ஸோ ஜன்னல்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜன்னல்கள் திறக்கப்படும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை சேருகிறதா இருக்கிறது. ஒரு வசனத்தை ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஒரு வசன பகுதி 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம். அங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1லிருந்து 20 வசனம். ஃபுல் அதிகாரத்தையும் வாசிச்சாதான் நமக்கு அந்த சம்பவம் புரியும். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எந்திரிச்சு வாசிக்கலாமா? அப்பதான் உங்களுடைய ஆமா நான் சொல்ல விரும்பல. சரி, 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் ஃபுல்லா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்பொழுது சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த
பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம் மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம். அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாயிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்து கொண்டு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் ஆண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்துவிட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவுடைய சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். உட்காருவோம். இப்போ இங்க எலிசா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா, அவர் வாழ்ந்த காலத்துல அந்த ஊர்ல பயங்கரமான பஞ்சம். ஆப்போசிட்ல வெளியில போய் பஞ்சத்துக்கு ஏதாவது போய் பொழப்புக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, வெளியில யாரு பாளையமிட்டு இருக்கிறா? சீரியர்கள் என்கிறதான ஒரு எதிரிகள். உள்ள இருந்தாலும் பட்டினியில சாவணும், வெளியில போனாலும் அந்த ஊர் மக்கள் அவனுங்கெல்லாம் படையில வந்து நம்மள என்ன பண்ணுவானுங்க, கொன்றுவானுங்க. இப்படி இருக்கிற காலத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது எலிசா என்ற தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுத்தாரு? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், வார்கோதுமை கோதுமை எல்லாம் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரூபாவுக்கு கிடைக்கும். எப்படிடா கிடைக்கும்? விளைச்சல் இல்லை, விளைநிலங்கள் எல்லாம் வாடி போய் கிடக்குது, எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சந்தேகத்தோட ஒருத்தன் கேட்குறான். ஆனாலும் கர்த்தர் எப்படியும் அந்த சம்பவத்தை வாசிச்சோம். கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க காதுகளிலே, சீரியர்களுடைய காதுகள் கேட்க என்ன வந்துச்சான், என்ன சத்தம் வந்துச்சான்? குதிரைகளும் குதிரை படைகளும் ஓடுகிற சத்தம் வந்தோடனே, ரைட்ரா இஸ்ரவேல் காரணங்களாம் நமக்கு விரோதமா என்ன பண்ணிட்டானுங்க, கூட்டம் கூடி பெரிய ராஜாவெல்லாம் கூட்டிட்டு வரானுங்கன்ட்டு இவனுக்கு பயந்து தெரிச்சு ஓடுறானுங்க. அப்போ இங்க இருந்ததான குஷ்டரோகிகள் போய் அந்த காரியத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. இவங்க போறாங்க. அதே மாதிரி அந்த வார்கோதுமை கோதுமை மா எல்லாமே கிடைக்குது. இப்ப கவனிக்கணும், இப்போ இங்க கர்த்தர் சொன்ன இந்த ஆசீர்வாதத்தை எதிர்த்து பேசின ஒரு மனுஷன் இருந்தான், பிரதானி. ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானின்னு இருக்கு. அவன் என்ன சொன்னான் பாருங்க, அவன் என்ன பண்ண, இதோ கர்த்தர் வானத்திலே, 19 வசனம் பாருங்க, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், மதகுகள் என்று சொல்லப்படுவது லிட்டரலா ஜன்னல், விண்டோஸ். அது இங்கிலீஷ்ல தெளிவா விண்டோஸ் தான் இருக்குது. நம்ம ஆட்கள் ஜன்னல் ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு தெரியல, தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணவங்கள தான் கேட்கணும். இவங்க என்னன்னு போட்டுருக்காங்க, மதகுகள் இருக்குது. இப்போ மதகுகள் என்ன அர்த்தம்? ஜன்னல்கள். அப்போ இது எல்லாமே என்ன அர்த்தத்தை குறிக்குதுங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜன்னல் வழியாக, பலகணிகள் வழியாக, அப்படிதானே போட்டிருக்கு. இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா, அவன் சந்தேகப்பட்டானா. ஆனா கர்த்தர் பிசிக்கலா ஜன்னலை ஓபன் பண்ணல. எங்க இருந்தோ ஆவியின் மண்டலத்துல ஒரு ஜன்னல் ஓபன் ஆச்சு. என்னாச்சுங்க, இவங்களுக்கு வர வேண்டியதான வார்கோதுமையும் இவங்க பிழைப்புக்கு இருக்கிறதான தேவையான உணவு என்னாச்சு, இவர்களுக்கு கிடைத்தது.
சந்தேகப்பட்டவன் என்ன ஆனானா கூட்டத்துல நசுங்கி செத்தே போயிட்டான். ஸ்டாம்பீடுன்னுவாங்க, கூட்டத்துல நசுங்கி செத்து போயிட்டாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த கூட்டத்துல தரிசனம் பார்க்கறதுக்கு இந்த கோவில்கள் எல்லாம் போய் ஆலயங்களில் போய் நின்று இத்தனை பக்தர்கள் பலி, அட பாவிகளா, சாமியை பார்க்க போன இடத்துல சாமிக்கிட்டே போயிட்டீங்களேடா அப்படின்லாம் மீம்ஸ் போட்டிருந்தாங்க நம்ம ஆட்கள். சரி போகட்டும். இப்போ பாருங்க, இப்படிதான் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இவன் வந்து ஆசீர்வாதத்தை சந்தேகப்படுறான். அதனால என்ன ஆச்சு, அவன் செத்தே போயிட்டான், அதை அனுபவிக்க முடியல. அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா சொன்ன வார்த்தை, இதை நான் செய்வேன். என்ன பண்ணார் அவரு, லிட்டரலா வானம் பழக்கல, ஆனா somehow இவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கிடைச்சது. ஸோ இவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அந்த ப்ரொவிஷன், அந்த 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 தேவைகளை சந்திக்கிறது எங்க இருந்து வந்தது தெரியுமா, வானத்தினுடைய பலகணிகள் மதகுகளிலிருந்து வந்தது. அது சீரியர் மூலமா வந்துச்சு, ஆனா அது ஸ்பிரிச்சுவலா எங்க நடந்துச்சு, வான மண்டலங்களிலே ஸ்பிரிட் ரெல்ம்ல கர்த்தர் இஸ்ரவேலுக்காக வைத்திருந்ததான மதகுகள் என்ன பண்ணப்பட்டுச்சு, திறக்கப்பட்டுச்சு. அது இவர்களை வந்து சேர்ந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கர்த்தர் அநேக காரியங்களை இந்த ஜன்னல்கள் வழியாக நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் பரலோகத்தின் ஜன்னல்கள் மதகுகள் ஒரு பலகணிகள் திறக்கும் பொழுது கர்த்தர் நன்மையான காரியங்கள் என்ன பண்றாரு, செய்கிறார். அதே ஜன்னல் வழியா என்னவும் செய்ய முடியும், தாவீதுடைய சம்பவத்தில் சொன்ன பாவமும் செய்ய முடியும். ஸோ 3 காரியங்களை பார்த்தோம். 4வதா டோர்ஸ், கதவுகள். கதவுகள் ரொம்ப முக்கியமான காரியம். வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 முடிக்க போகிறேன், நல்லா தெளிவா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 சேர்ந்து வாசிப்போமா? இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஸோ இங்க இந்த வாசல் என்று சொல்லப்படுவது, இங்க வாசல்னு போட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் அது டோர்னு தான் இருக்குது, ஆனால் நம்ம ஆட்கள் வாசல்னு போட்டு வச்சுருக்காங்க. சரி, இப்போ ஜான் என்ன பண்றாருன்னா ஒரு விஷன் பார்க்குறாரு. அவர் ஆல்ரெடி ஹெவன்குள்ள தான் இருக்கிறார் அந்த விஷன்ல. இப்போ அங்கிருந்து மேல இன்னொரு டோர் இருக்கு. அவர் பார்க்கிற தரிசனத்துக்குள்ள ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது, நீ என்ன பண்ணு, கீழே இருந்து எழுந்து அந்த அந்த இடத்துக்கு வாப்பா, அந்த கதவு வழியா வா, எக்காலம் சத்தம் போல் என்னுடைய பேச கேட்டிருந்த சத்தத்தை நான் கேட்டேன், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 1லிருந்து 3 வரைக்கும் இது வரைக்கும் சம்பவித்தது, 4லிருந்து வர போறது எல்லாமே இனிமேல் சம்பவிக்க போகிறது, ஃபியூச்சர் தரிசனமாக தான் யோவான் எழுதியிருக்கிறார், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினார். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த வாசல்கள் திறக்கப்படும் பொழுது, கதவுகள் திறக்கப்படும் பொழுது நன்மையான காரியங்களை நம்ம என்ன பண்றோம், பெற்றுக்கொள்றோம். இன்னொரு வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு தெளிவா புரியும். சங்கீதம் 78 23லிருந்து 29. சங்கீதம் 78 23லிருந்து 29. வாசிப்போமா? சங்கீதம் 78 23லிருந்து 29. அவர் சேர்ந்து வாசிப்போம். அவர் உயரத்தில் உள்ள, சேர்ந்து வாசிக்கலாங்க. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீசச் செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த ஆசீர்வாதம், எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்க. இஸ்ரவேலுக்கு வந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்துச்சுங்க? வனாந்தரத்துல வானத்தின், அப்படித்தானே போட்டு, வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். எங்க வனாந்தரத்துல கர்த்தர் மன்னாவையும் காடையும் கொடுத்தாருன்றது நீங்க நம்புறீங்களா நம்பலையா? நம்புறீங்களா இல்லையா? நீங்க நம்புனீங்கன்னா கண்டிப்பா கதவு இருக்குன்னு நம்பிதான் ஆகணும். கதவு இருந்தாதான் அங்கிருந்து ஏதாவது ஒண்ணு கீழே வரும், அப்படிதானே? இல்லை அப்படின்னு உருட்டி விட்டார் ஆண்டவர், போங்கடா அப்படின்னு. இல்லை,
ஏதோ ஒரு அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கரெக்டாக தேவைக்கேற்ற மாதிரி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கதவுன்னு ஒன்று இருக்கணும். அப்படி தானே? இருந்தால் தானே என்ன பண்ண முடியும்? ஒரு காரியத்தை இங்கேருந்து வெளியே. அதே மாதிரி தான் இப்போ பரலோகத்திலேருந்து இவங்களுக்கு என்ன வந்துச்சா? மண்ணா வந்துச்சு, காடை வந்துச்சு, எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பரலோகத்திலேருந்து வந்துச்சு. அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக இங்கே இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தூதர்கள் சாப்பிடுகிற உணவாகிய மன்னா. இது எப்படி வருதுங்களா? அந்த வாசல் வழியாக, பரலோகத்தின் வாசல் வழியாக வருகிறது, கதவுகள் வழியாக, வானத்தின் கதவுகளை திறந்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த கதவுகள் அப்படின்றது ஒரு பக்கம் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் தீமையான கதவுகளும் இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அறியாமைன்ற கதவை நிறைய பேர் இன்னும் திறந்தே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாக இருந்தும், ஏசப்பாவை அறிஞ்சிருந்தும், பல வருஷமாக சர்ச்சுக்கு வந்தும், ஞானஸ்தானம் எடுத்தோம், திருவிருந்து எடுத்தோம், இன்னும் நிறைய பேர்கிட்ட என்ன தெரியுமா இருக்குது? அறியாமை அப்படின்ற அந்த கதவை திறந்து வச்சிருக்கிறோம். பூட்டப்பட வேண்டிய கதவுகள் இருக்குது. அந்த கதவை நம்ம பூட்டி தான் ஆகணும். அந்த கதவை பூட்டினாதான் தீமை நம்மளுடைய எல்லைகளுக்குள்ளாக வராமல் இருக்கும். எப்படி இந்த பக்கம் கதவுல கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நன்மையும் நமக்கு வருதோ, அதே போல இருளின் ராஜ்யத்திலிருந்து திறக்கப்பட்டிருக்கிற கதவுகள் வழியாக தீமையான காரியங்கள் குடும்பத்திற்குள்ளாக வரும். ஏங்க நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? 4 காரியம் சொன்னேங்க. நான் ரொம்ப நான் வந்து ஒரு பாரத்தோட நான் பேசுறேன். நான் சும்மா இவருக்கு வந்து பொழப்பு இல்லாம ஒரு பிரசங்கம் பண்ணான்னு நினைக்க கூடாது. இது எல்லாமே உண்மை. நீங்க இதெல்லாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தராரா இல்லையான்னு பாருங்க. இதெல்லாவற்றையும் நீங்க அக்செப்ட் பண்ணணும். பண்ணாதான் உங்களுக்கு நன்மை வரும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் உங்களை ஏதோ மேனிப்புலேட், நான் உங்களை வந்து நீங்க இதை செய்யுங்க அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒன்று, நான் உங்களுக்கு ஏதோ ஜிம்மிக்ஸ் மேஜிக் காமிக்கல. உங்க வாழ்க்கையில இன்னும் பல விதங்களிலே விதமான தாக்கங்கள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 4 காரியங்களை நாம் இன்னும் அடையாளப்படுத்தவில்லை. பலிபீடங்கள், வாசல்கள், ஜன்னல்கள், கதவுகள். இந்த 4 காரியங்களையும் இந்த பக்கம் தேவனுடைய பரலோகத்தில் அந்த ஆவி மண்டலத்திலிருந்தும் பரலோகத்திலிருந்தும் இந்த 4 காரியங்கள் செயல்படுது. அதே நேரத்தில் இந்த பக்கம் இருளின் ராஜ்யத்திலிருந்தும் இவ்விதமான 4 காரியங்கள் செயல்படுகிறதா இருக்கிறது. இதை குறித்து ஒரு தெளிவு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? தேவனை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதை குறித்து அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா, அறியாமையினாலே தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் என்ன ஆவாங்களாம்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு அறிவில்லாமல் போனால் நான் மடிந்து போவேன். என்னுடைய மறைவிற்கு யாரும் காரணம் இல்லை. பார்த்தீங்களா? நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? மறைவான காரியங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய வாசல், ஜன்னல், கதவு, பலிபீடம் இருக்குது. இதை நீங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இனிமே வர்ற நாட்களில் நான் கண்ணால பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னா ஆண்டவருடைய சபையில, திருச்சபையில் இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா இனி நம்ம மாம்சத்துல பார்த்து நடந்த நாட்கள்ல முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இனிமேலும் நான் கண்ணால பார்த்தா தான் நம்புவேன், காதால கேட்டாதான் நம்புவேன், இல்லை நான் தொட்டாதான் நம்புவேன்னு சொல்லி தோமா மாதிரி சந்தேகப்படுறவங்களா இருந்தோம்னு சொல்லி சொன்னா ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால பார்க்க முடியாது. ஆவிக்குரிய நன்மைகளை நம்ம பார்க்கணும்னா முதல்ல ஆவிக்குரிய பிசாசின் தீமைகள் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். தீமையே என்னன்னு தெரியலனா அப்ப ஆவிக்குரிய நன்மை எப்படி போய் பார்க்கறது? இல்லைங்களா? சோ கர்த்தர் நம்ம கிட்ட தெளிவா பேசி இருக்கிறார். அதனால ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது ஏன் இது வந்துச்சுன்னு என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற காரியங்களை கர்த்தாவே எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆகையினாலே நமக்கு இவ்விதமான உலக மனிதர்களை போல குழப்பமோ, சந்தேகமோ, பயமோ இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ரூட்டுக்கு போகணும், வேருக்கு போகணும். வேரில் போய் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் கவனிக்காம விட்டுட்டேன், எது என் வாழ்க்கையில நான் தவற விட்டுட்டேன், இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு தெளிவாக உணர்த்துவார். என்னுடைய லைஃப்ல அது நடந்துச்சு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் நிறைய ஆங்கில படங்களை பார்க்கறதான பழக்கம் எனக்கு இருந்துச்சு. தமிழ் படத்தை விட ஆங்கில படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஆக்ஷன் மூவிஸ்லாம் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு பார்க்கறது. ஆனால் கர்த்தர் சொன்னார், அது ஒரு வாசல்.
தீமை உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வர்றதான ஒரு வாசல், அதை இழுத்து மூடு. இப்போ 1 வருஷம் ஆக போகுது. நான் ரொம்ப அந்த மாதிரி தீவிரமா இருந்த ஒரு ஆளு. ஆனா கர்த்தர் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த ஆசை கூட இது வரைக்கும் வந்ததே இல்லை. நிறைய பசங்களாம் சொல்லுவாங்க, அது வந்துச்சு, இது வந்துச்சு, இந்த படம் வந்துச்சு, அந்த படம் சூப்பரா இருந்துச்சு. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு இம்ப்ரெஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன். கடந்த நாட்களில் ஒரு அருமையான சகோதரி ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு கத்தோலிக்க பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து நம்மளுடைய ஜபங்களை எல்லாம் 2 வருஷமா ஃபாலோ பண்ணி நம்முடைய ஜபங்கள் எல்லாம் செய்கிறவங்க. அவங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் நிறைய காரியங்களை, அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க பொண்ணு, அந்த பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. இவங்க அம்மா ஜோம் பண்ணுறதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு பயமாயிடுச்சு. என்னம்மா நீ பாட்டுக்கு பேய் பிசாசன்லாம் ஜோம் பண்ணுற? ஏன்னா நம்ம ஜபங்கள்லாம் அப்படி இருந்தது இல்லைங்களா, மந்திரம் சூனியம் இப்படிலாம். என்னம்மா நம்ம, ஏன்னா கத்தோலிக்கர்கள் ஜோம் பண்ணுற ஜபம் வேற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு பயம் வந்துருச்சு, எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஆய்ப்போச்சு போல, ஏதோ பேய் அடிச்சு காத்தடிச்சிச்சு போல. அதனால எங்கள் அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக மந்திரம் சூனியம் இப்படிலாம் ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப குழப்பத்தோடு இருந்தாலும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அந்த அம்மா சாட்சியே எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஃபோனில் சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு, அதாவது இந்த சகோதரியினுடைய கணவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அது பேர் என்ன அப்படின்னா பைஃபர்கேட்னு சொல்லுவாங்க. பைஃபர்கேட்னா என்னன்னா, ஒரே ஆள் ஆனால் 2 விதமான பர்சனாலிட்டி இருக்கும். இந்த பைப்போலார் டிஸார்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அன்னியன் மாதிரி. அதாவது ஒரு நாள் ஒரு மனுஷனை போல இருப்பார், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மனுஷனை போல இருப்பார். இவ்விதமான ஒரு மனநிலை சம்பந்தமான ஒரு காரியம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதற்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. இந்த பொண்ணும், அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இது உண்மைமா, நீ இதுக்காக நீ என்ன பண்ணு, ஜோம் பண்ணு, உங்க அப்பாவுக்கு கர்த்தர் இதுலேருந்து என்ன பண்ணுவார், ஒரு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஜெபிக்கும் போது இரவு வேளையில் அந்த பொண்ணுக்கு ஒரு தரிசனமா கணவன் தெரியல, தரிசனம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்போ வந்து நம்ம அந்த 40 நாள் உபவாச ஜபம் நடந்துட்டு இருந்துச்சு, டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் 40 நம்ம நடந்துட்டு இருந்துச்சுங்களா நைட்டில், அந்த டைமில். அப்போ அந்த பொண்ணு ஜோம் பண்ணிட்டு ஒரு நாள், அந்த பொண்ணு அப்போ 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறா, பப்ளிக் எக்ஸாம். அப்போ அந்த டைமில் அந்த பொண்ணு ஜோம் பண்ணிட்டு படுக்கும்போது இரவு வேளையில் ஒரு சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ தெரில, நான் வந்து அந்த பொண்ணுடைய கனவுல வந்திருக்கிறேன், பாஸ்டர் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு இந்த பைஃபர்கேட், அதாவது இந்த பிரச்சனை, அந்த 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 மனநிலை சம்பந்தமான அந்த கரெக்டான டேர்மை சொல்லி, இந்த பிரச்சனை இருக்குது, இதற்காக நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னான். அடுத்த நாள்ல இருந்து அவங்களுடைய தகப்பனுக்கு கர்த்தர் சுகத்தை தந்தாராம். இது எங்கெங்க நடந்துச்சு? பிசிக்கல் ரெல்ம்ல நான் போய் அவருக்கு ஜோம் இல்லை, ஸ்பிரிட் ரெல்ம்ல, ஆவி மண்டலத்துல, கனவுல, என் உருவத்துல தேவன் தான் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. இது உண்மை. நான் அந்த சிஸ்டர் கிட்ட நான் சொன்னேன், சிஸ்டர் உங்க சாட்சியை நான் சர்ச்சில் சொல்ல போறேன் அப்படின்னு. அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் ஏன் இதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நாட்களில் இதை நம்ம ஏத்துக்கலன்னு சொல்லி சொன்னா வரப்போற காரியங்களை நம்ம சகிக்கவே முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கக்கூடிய துன்மார்க்க கிரியைகளும் அநியாயங்களும் இன்னும் அதிகமாகும். ஆனால் அதுக்கு மத்தியில் நம்முடைய சென்சஸ் எல்லாம் உருமாற்றப்படணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நம்ம இன்னும் மேல் நோக்கி பார்க்கிறவர்களா, தேவனை அறிந்தவர்களா, தேவனை நோக்கி செல்கிறவர்களா நம்ம மாற்றப்பட வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பொண்ணு சொன்னா, நான் ரொம்ப சினிமா பார்க்குற பழக்கம் எனக்கு இருந்துச்சு, ஆனால் எப்படின்னே தெரில, இப்போ ஒரு ஆசை கூட எனக்கு இல்லை. இப்போ நான் சொன்னேன், அம்மா நானும் அப்படி தான் இருந்தேன், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரு. அப்புறம் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்லி நான் ஒரு கோர்ஸ் படித்தேன், எப்படின்னே தெரியல, நான் அப்ளை பண்ணல. திடீர்னு எனக்கு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து, யூஎஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணி கர்த்தர் வந்து இந்த ஒரு காரியம் வாங்கி, அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு கர்த்தர் ஆஸ்திரேலியாவில் ஒரு வேலையை கொடுத்தார். இந்த அற்புதம் அவங்க சாட்சி மட்டுமே 1 மணி நேரம் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம இருதயத்தில் உணர்ந்து நம்ம இந்த காரியத்துக்காக ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த சகோதரி அவங்க கத்தோலிக்கா பின்னணியில் இருந்தனால அவங்க ஜோம் பண்ணும்போது அவங்க கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தாங்க. அவங்க மாமனார் மாமியார் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க, லூசு மாதிரி ஏதோ பெணாத்திக்கிட்டே இருக்கிற, அந்நிய பாஷையில் அவங்க பேசும்போது பைத்திய மாதிரி நீ ஏதோ பெணாத்திர பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாஸ்டர், நீங்கள் உங்களை பைத்தியக்காரர்கள் நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு என்ன பண்ணீங்க, கரெக்டாக அதே நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் யார் செய்கிறா? பில்லிலாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா? பில்லி தூசி, பாஸ்டர் தூசி, எல்லாருமே மனிதர்கள், மண்பாண்டங்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு,
இந்த காரியத்தை செய்கிறார், இந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்துறார், இந்த நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். ஆகையினாலே நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய ஐம்புலன்கள், அதாவது நம்முடைய சரீர பிரகாரமான அந்த சென்சஸை விட ஸ்பிரிச்சுவல் சென்சஸ், ஆவிக்குரிய உணர்வுகளிலே நம்ம உணர்வுள்ளவர்களா ரொம்ப சென்சிட்டிவா இருந்தோம்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி சாட்சியெல்லாம் நான் யாரோ ஒருத்தருக்கு நடந்து கேட்டிருக்கிறேன். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்போது நான் உண்மையாலுமே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நான் இப்போ என் வாழ்க்கையை மாற்றி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு சில நாட்களிலே நீங்க என்ன பண்றீங்க, இவ்வளவு செய்றீங்கன்னா நான் இன்னும் உங்களுக்காக எழும்பும் போது நீங்க என்னென்னலாம் செய்வீங்க இல்லைங்களா? கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்கும் இல்லைங்களா? இது வெறுமனே நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். ஆகையினாலே நான் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சவால் விடுறேன். நீங்க எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல இதற்காக காத்திருந்து மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு டைம் இருந்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் இந்த வர்ற நாட்களில் அதிகமாக ஜெபிக்கும்படி நாங்கள் ஃபேமிலியை ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணலாம் ஜெபம் பண்ணி திட்டமிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்த 100 நாட்கள் யோசிச்சிருக்கோம். அந்த 20 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 21 days prayer நான் திட்டமிட்டு இருக்கிறோம். அது பகல் வேலையில் நடக்கும். ஆகையினால் 21 நாட்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வருடம் முடிவதற்குள்ளாக எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதம் முடங்கி கிடக்குதோ எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். என்னென்ன தீமையான காரியங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ள இருக்குதோ அது எல்லாவற்றையும் வெளியேற்ற போகிறோம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, நீங்க நம்பி இதை விசுவாசிங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய போகிறோம். நம்ம ஒரு ஜெபத்தை செய்ய போறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்ம இந்த நாட்களிலே முக்கியமான காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 4 காரியங்கள்: பலிபீடங்கள், வாசல்கள், ஜன்னல்கள், கதவுகள். கர்த்தருடைய நன்மை வர்றதுக்கும் இதுதான் காரணம். பிசாசனுடைய தீமைகள் வருவதற்கும் இருளின் ராஜ்யத்தில் இருப்பதற்கு இதுதான் காரணம். ஆகையினாலே சரியானதை நம்ம அடைச்சிட்டு, சரியானதை நம்ம திறந்து, தவறான காரியங்கள், தீமையான காரியங்களை நம்ம அடைக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகையினால் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே அப்பா எங்களுக்கு இந்த காரியங்களை நீர் வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை நீர் திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்து அப்பா இதுவரைக்கும் அப்பா பார்த்தில்லாத அநேக ரகசியங்களை எங்கள் ஆவியின் கண்களாலே நாங்கள் பார்க்கும்படி எங்களுக்கு கர்த்தாவே எங்கள் கண்களை திறந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு கர்த்தருடைய ஒரு பெரிய மகிமையின் அலை இந்த நாட்களிலே நம்முடைய சபையிலே வரப்போகிறது. பிரியமானவர்களே, நீங்க யாரை நம்புறீங்க? யார் இதை நம்புறீங்க நம்பல எனக்கு தெரியாது. ஆனா நான் இதை நான் ஆணித்தரமா நான் நம்புறேன். கர்த்தருடைய மகிமையின் அலை, கர்த்தருடைய மகிமையின் காற்று, கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் இந்த நாட்களிலே சபையில நம்ம ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஊற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆயத்தத்தோடு இருப்போம் சொல்லி சொன்னா, அபிஷேகத்திற்காக காத்திருப்போம் சொல்லி சொன்னா, பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னா, கர்த்தர் நீங்க நினைக்கிறத காட்டிலோ வல்லமையான காரியங்களை நம்முடைய சபைகளிலே செய்ய போகிறார். நம்முடைய சபை ஏதோ பழைய சபை மாதிரியே போன வருஷம் இருந்த மாதிரி இருக்க போறது இல்லை. இந்த வருடம் முடிவதற்குள்ளாக we are going into a greater transformation. ஒரு பெரிதான உருமாற்றத்திற்குள்ளாக இந்த சபை காலடி எடுத்து வைக்க போகிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தை வல்லமையை திரளாய் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். Every heart that you spend in prayer, நீங்க ஜெபத்திலே செலவழிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் செய்கிற முதலீடு. அதனாலே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், அதனாலே வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், அதனாலே நுகங்கள் முறிக்கப்படுகிறது, அதனாலே கட்டுகள் உடைகிறது, அதனாலே மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த நாட்களிலே நம்ம தூங்கிக் கொண்டு, இந்த நாட்களிலே நாம் உணர்வில்லாமல் இருப்போமானால் வருகிற ஆசீர்வாதம் உங்க தலைக்கு மேல போயிடும். உங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. வருகிற நன்மை உங்களுடைய குடும்பத்தை தாண்டி செல்லும், உங்கள் குடும்பத்திற்குள் வராது. ஆகையினால் இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் பரிசுத்தத்திற்காக வாஞ்சிக்க வேண்டும், அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று அதை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காரியங்கள் எல்லாம் பேசுறார். நீங்களும் நானும் உணர்வுள்ளவர்களா இருப்போம்னு சொல்லி சொன்னா நம்ம நிச்சயமா கர்த்தருடைய அந்த அக்கினியை பற்றி பிடிப்போம். நான் அதை நம்புகிறேன், அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை நம்புறேன். இஃப் யூ வில் ஒன்லி ப்ரே, நீங்களும் நானும் ஜெபிக்க பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது 1 மணி நேரம், குறைந்தது 1 மணி நேரம், 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ ஜெபிக்க பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்கினியை நம்மிடத்திலிருந்து யாராலும் எடுக்க முடியாது.
அந்த அபிஷேகத்தை ஒருத்தரும் நம்ம இடத்துல இருந்து திருட முடியாது. அது திருடக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நம்மளை பார்த்து பிசாசு ஓடி போயிடுவான். நம்மளை பார்த்து நம்மளுடைய எல்லைகளில் காணப்படுகிற அசுத்த வல்லமைகள் வெளியேறும். காரணம் என்ன தெரியுங்களா? உங்களை கர்த்தர் அக்கினியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லமா, கர்த்தாவே என்னை அக்கினியாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலே நீங்க வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம். மறைந்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா. ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே எங்கள் ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. எங்கள் இருதயம் உணர்வுள்ளதாய் மாறுவதாக. எங்கள் சிந்தைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. பெருமையும் அகந்தையுமான காரியங்களை எங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. நியாயம் தீர்க்கிற வார்த்தைகள் எங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. மற்ற மனிதர்களை நேசிக்கிற அந்த அன்பு எங்க இருதயத்துல ஊற்றுங்கப்பா. நாங்க யாரையும் அப்பா நாங்க நியாயம் தீர்க்காம கிறிஸ்துவனுடைய அன்பினாலே ஒவ்வொருவரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க அப்பா. துன்மார்க்க கிரியைகளை எங்களை விட்டு அகற்றுங்க. அசுத்தமான கிரியைகளை எங்களை விட்டு அகற்றுங்க. எங்க ரத்தத்திலும் மாம்சத்திலும் காணப்படுகிறதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்களை சுத்திகரியும். உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவும். உம்முடைய அக்கினியினால எங்களை சுத்திகரியும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என் பின்பதாக இந்த ஜெபத்தை சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் மேன்மைப்படுத்தும் எந்த பலிபீடங்களும் வாசல்களும் ஜன்னல்களும் கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் அமைதலாவதாக. என் எதிராளிகளிடமிருந்து எனக்கு சேர வேண்டிய நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் பிரயோஜனமில்லாத எல்லா பலிபீடங்களும் வாசல்களும் ஜன்னல்களும் கதவுகளும் இயேசுவின் இரத்தத்தினால் அழிந்து போவதாக. என்னுடைய ஆசீர்வாதத்தை துரத்தி விடுகிற எல்லா எதிரான பலிபீடங்களும் வாசல்களும் ஜன்னல்களும் கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக. நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விழுங்கின எல்லா சத்துருக்களும் விழுங்கின எல்லா நன்மைகளை திரும்ப கக்குவார்களாக. என்னுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தாவே நீர் உம்முடைய அக்கினியினால் திரும்ப உயிர்ப்பிப்பீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி திரும்ப கேட்கலாமா? என்னுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தாவே நீர் உம்முடைய அக்கினியினால் திரும்ப உயிர்ப்பிப்பீராக. ஆவிக்குரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் என் மேல் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. என் தேவனே, என் ஜெப வாழ்க்கையை வல்லமையாக்குவீராக. என் தேவனே, நான் ஜெபத்திற்கு அடிமைப்பட்டவனாய் என்னை இயேசுவின் நாமத்தில் மாற்றும். திரும்ப கேட்க போறோம். என் தேவனே, நான் ஜெபத்திற்கு அடிமைப்பட்டவனாய் என்னை இயேசுவின் நாமத்தில் மாற்றும். என் தேவனே, என் ஜெப வாழ்க்கையை கொழிந்து விட்டு எரிய செய்யும். எல்லா ஆவிக்குரிய மாசுபாடும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. என் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா எதிர்மறையான திட்டமும் செயல்பாடுகளும் இயேசுவின் நாமத்தில் நன்மையானதாக மாற்றப்படுவதாக. என் தேவனே, உம் தொடுதல் எப்பொழுதும் என் வாழ்க்கையில் இருப்பதாக. கர்த்தாவே, என் போராட்டங்களுக்கான தெய்வீக பரிந்துரையை இயேசுவின் நாமத்தில் செய்வீராக. விடுதலையை நான் காண முடியாதபடி இருக்கும் எல்லா பலிபீடங்களும் வாசல்களும் ஜன்னல்களும் கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் வல்லமையினால் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, என்னை போர்க்களத்தின் ஆயுதமாய் மாற்றுகிற அபிஷேகத்தினால் இயேசுவின் நாமத்தில் என்னை நிரப்பும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வெடித்து சிதறுவதாக. என்னுடைய ஆசீர்வாதங்களை வேறு வழியாய் இழந்து போகச் செய்யும் எல்லா சாபங்களையும் பலிபீடங்களையும் வாசல்களையும் ஜன்னல்களையும் கதவுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் மறுத்து அழித்து போடுகிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் திருடி செல்லப்படுகிற எல்லா ஆவிக்குரிய பலிபீடங்களும் வாசல்களும் ஜன்னல்களும் கதவுகளும் இயேசுவின் இரத்தத்தினால் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படுவதாக. இயேசுவே, இந்த மண்பாண்டமாகிய சரீரத்தில்
உமக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பலிபீடங்களும் வாசல்களும் ஜன்னல்களும் கதவுகளும் எனக்கு உணர்த்துவீராக. நான் ஒரு தவறான உதாரணமாய் பயன்படுத்தப்படுவதிலிருந்து என்னை இயேசுவின் நாமத்தில் விடுவித்து காப்பாற்றும். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் காணப்படும் எதிர்மறையான குறிக்கோளை உண்டாக்குகிற ஆவியின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. என் தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் நான் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருக்க எனக்கு உதவி செய்யும். என் தேவனே, உம்முடைய அக்கினியினால் என்னுடைய அஸ்திபாரத்தை சுத்திகரிப்பீராக. தேவனே, நீர் எனக்கு வைத்திருக்கிற அபிஷேக அளவிற்கு நான் இன்னும் வளராமல் இருக்கிற என்னுடைய அறியாமையையும் சோம்பலையும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீக்கி போடும். திரும்ப ஜெபிக்க போறோம். எல்லாம் உங்க கை நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க. தேவனே, உண்மையா இது உண்மையா நீங்க உணர்ந்து இந்த வார்த்தையை நீங்க ஜெபமா சொல்லணும். தேவனே, நீர் எனக்கு வைத்திருக்கிற அபிஷேக அளவிற்கு நான் இன்னும் வளராமல் இருக்கிற என்னுடைய அறியாமையையும் சோம்பலையும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீக்கி போடும். தேவனே, உம்முடைய அக்கினியினால் பலிபீடங்களையும் வாசல்களையும் ஜன்னல்களையும் கதவுகளையும் சுத்திகரியும். தேவனே, எல்லா ஆவிக்குரிய அடைப்புகளும் இயேசுவின் நாமத்தில் சரி செய்யப்படுவதாக. தேவனே, என்னை விடுதலையின் ஆசீர்வாதத்தின் சத்தமாய் மாற்றும். பலவானுடைய பண்டக சாலையில் எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை இயேசுவின் நாமத்தில் நான் பறித்து கொள்கிறேன். என்னுடைய வெற்றியை இயேசுவின் இரத்தத்தினால் நான் முத்திரையிடுகிறேன். இயேசுவே, என் ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவரே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். மறைந்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் எங்கள் கண்களை இனியும் திறப்பீராக. அப்பா, நாங்கள் இனி அப்பா இதுவரைக்கும் இருந்ததில்லை ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகத்தில் நாங்கள் வளருவதற்கு, அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாமல் இருக்கிற எல்லா அறியாமையும் எல்லா சோம்பலையும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு கர்த்தர் வெளியேற்றும். நாங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், சின்ன குழந்தைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, வயோதிபர்கள், யாராக இருந்தாலும், படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் அக்கினியாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான மனிதர்களை நீர் தேடிக்கொண்டிருக்கிறீர். அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீரே உயர்ந்தரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.